ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் நெட்டில் எப்படி பஃப் ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 1 மீட்டர் சாஃப்ட் நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது மீட்டர் 80 ரூபாய்க்கு வாங்கினேன். 1 மீட்டரையும் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. வித் வைஸ் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடில் கீழே இருந்து ஒரு 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஹைட்டு இந்த நெட் ஃபேப்ரிக்கோட வித் பார்த்திங்கன்னா 20 இன்ச் இருக்குது. ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் சைடில் 4.5 இன்ச் ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 மார்க்குக்கும் நடுவில் ஸ்லீவ் நம்ம எப்பவும் வரைவோம் இல்லையா, அதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்லீவுக்கான நெட் தான். இந்த கிளாத்தோட டோட்டல் லென்த் இப்போ பார்த்திங்கன்னா 40 இன்ச் இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு கிளாத் லென்த் எடுத்தோம்னா தான் நல்லா பஃப் கிடைக்கும். நெட்டில் அப்போ தான் ஸ்லீவ் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஃபோல்டிங் சைடில் சென்டரை நாச் பண்ணிக்கிறேன். தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்லீவோட ஓப்பன் சைடில் இருந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 5 இன்ச் மார்க்குக்கு நடுவில் நம்ம ஃபுல்லாக சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்கணும். இந்த ப்ளீட்ஸை 2 மெத்தடில் வைக்கலாம். நான் தைக்கிற மாதிரி கிளாத் அப்படியே நெருக்கமாக வச்சு மேலேயே ஒரு தையல் போடலாம். இல்லைனா மிஷினில் லாங் ஸ்டிச் வச்சுட்டு ஒரு தடவை தையல் போட்டுருங்க ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நூலை மட்டும் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா கிளாத் அப்படியே லைட்டாக சுருங்கும். நல்லா ஈவனாக இருக்க மாதிரி சுருக்கத்தை எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளீட்ஸ் ரெடி ஆகிடும். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 5 இன்ச் மார்க்கு 2க்கும் நடுவில் நல்லா சின்ன சின்னதாக இப்போ ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்லீவை ஒரு தடவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் சைட்லேருந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். லைன் நெட் ஃபேப்ரிக் 5 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போது ஸ்லீவ் ரவுண்டில் 1 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லோப்பாக லைன் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இதே இந்த டைப் ஸ்லீவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்லோப் லைன் போட்டு கட் பண்ணணும். இது பேட்டர்னுக்காக. இப்போது ஸ்லீவ் ரவுண்டை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு. எக்ஸஸாக ஒரு 1.5 இன்ச் மார்ஜின்காக வேணும். ஸோ டோட்டலாக எனக்கு 8 இன்ச் வேணும். இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போது நெட்டில் கீழே ஸ்லீவ் ரவுண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு ப்ளவுஸில் இருக்க பார்டர் கிளாத் எடுத்திருக்கேன். வித் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு, லென்த்து 16 இன்ச் இருக்க மாதிரி கிளாத்தை எடுத்திருக்கேன். இப்போது லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு சைடில் மட்டும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே மட்டும் விழற மாதிரி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். பார்டரோட ஒரு சைடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு சைடை வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து அயன் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு அயன் பண்ணியிருக்கிறேன். இந்த பார்டரோட வித் நான் 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணி 3 இன்ச் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பார்டரையும் நெட் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்டரோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நெட்டில் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுலேயும் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு கிளாத்தோட சென்டரும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு பார்த்துட்டு ஒரு சைடில் இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெட் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் லைனிங் கிளாத்தோட ரைட் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணோம் இல்லையா, அந்த அயன் பண்ண க்ரீஸ் மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். தைக்கும்போது நெட் ஃபேப்ரிக் கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது பார்டர் கிளாத்தை ரைட் சைடில் டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண இந்த 1/2 இன்ச் கிளாத்து உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம ஒரு 1/2 இன்ச் இப்போ அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மேலேயே வச்சுட்டு அந்த ஃபோல்டிங் எட்ஜ் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ரா எட்ஜஸ் எதுவுமே வெளியே தெரியாது, உள்ளே போயிடும். நெட் ஃபேப்ரிக்குன்றனால இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வெளியே எதுவும் தெரியாது. பார்டரில் ஃபோல்ட் பண்ண எட்ஜ் மேலேயே வச்சு ஒரு தையல் இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த நெட் கிளாத்தோட இன்னொரு சைட்லேயும் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்கணும். அதுக்கு நான் மிஷினில் லாங் ஸ்டிச் வச்சுட்டு
ஸ்லீவோட இன்னொரு சைட்லேயும் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். நான் மெஷினில் லாங் ஸ்டிச் வச்சு தைக்கும் போதே நெட் ஃபேப்ரிக்குன்றனால சின்ன சின்னதாக சுருக்கம் அதுவே விழுந்தது. லாங் ஸ்டிச் வச்சு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டாச்சு. எனக்கு ஸ்டிச் பண்ணும்போதே லைட்டாக சுருக்கம் விழுந்திருக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தையும் ஈவனாக நீட்டாக எடுத்து விட்டுடலாம். இப்போது ஸ்லீவோட ஒரு சைடில் தையல்லேருந்து ஒரு நூலை மட்டும் இழுத்தோன்னா கிளாத் அப்படியே சுருங்கும். இதை ஈவனாக இந்த சுருக்கத்தை எடுத்து விட்டுக்கலாம். ஸ்லீவோட ஒரு சைட்லேருந்து சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி ப்ளீட்ஸை எடுத்து விட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடில் இருந்தும் நூலை இழுத்தோம் அப்படின்னா ஈவனாக நம்மளுக்கு ப்ளீட்ஸ் கிடச்சிரும். இப்போது ஈவனாக நீட்டாக ப்ளீட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை பாடி பார்ட்டோட ஸ்டிச் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 சைடும் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண நெட் ஸ்லீவை ஒரு சைட்லேருந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ண அந்த 3.5 இன்ச் வரைக்கும் நம்ம நெட் கிளாத் ப்ளைனாக இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 3.5 இன்ச் மார்க் வரைக்கும் தைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட இன்னொரு சைட்லேயும் திருப்பிட்டு அந்த 3.5 இன்ச் மார்க் லைன் வரைக்கும் தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க அந்த 7 இன்ச் கிளாத்தை தைக்கலாம். இப்போது ஒரு சைடு ஸ்லீவை அட்டாச் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் அந்த 3.5 இன்ச் மார்க் வரைக்கும் நெட் கிளாத்தை ப்ளைனாக வச்சுட்டு தைச்சிக்கிறேன். இப்போ இந்த 3.5 இன்ச் மார்க் ரெண்டுக்கும் நடுவில் நம்ம நெட் ஸ்லீவில் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ப்ளீட்ஸை நீட்டாக எடுத்து விட்டு அந்த 3.5 இன்ச் மார்க் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி நெட் ஃபேப்ரிக்கை ஈவனாக வச்சு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், நீட்டாக நெட்டில் பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். நெட் கிளாத்துன்றனால நம்ம இப்போ அட்டாச் பண்ண கிளாத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரியும். அந்த கிளாத்தை இந்த மாதிரி பாடி பார்ட்டுக்கு உள்ளே திருப்பி விட்டுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். இல்லைனா உள் பக்கமாக திருப்பிட்டு ஹெம் பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.